ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்றைக்கி நான் இந்த வீடியோ துபாயிலேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாங்க, வெஸ்டேஜ் மூலிமா துபாய் டூர் நம்ம டீம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருக்கோம். நம்ம டீம் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே துபாய் டூர் வந்திருக்கோம். இந்த 2025 மட்டும் மொத்தம் 3 ஃபாரின் டூர் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டூர் துபாய் பிப்ரவரியில். அந்த டூரில் தான் நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வெஸ்டேஜ் மூலிமா இது என்னோட 4வது ஃபாரின் டூர். ஃபஸ்ட்டு டூர் தாய்லாந்து போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வியட்நாம் போயிட்டு வந்தேன், அப்புறம் சுவிட்சர்லாந்து, இப்போ துபாய். துபாய் அப்படிங்கிறது இங்கே துபாய் மட்டும் இல்லை, க்ரூஸ் ஷிப், அதாவது சொகுசு கப்பல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொகுசு கப்பல் துபாயிலிருந்து கத்தார் வரைக்கும். அது ஒரு 2 டேஸ் டூர் மாதிரி. இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த துபாய் டூர் அப்படிங்கிறது, துபாய் க்ரூஸ் டூர் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எதன் மூலிமா பாசிபிள் அப்படின்னா வெஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்ததன் மூலிமா தான் எனக்கு இது நடந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த மாற்றம் தான் நடந்திருக்கு. இதுக்குள்ளே தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு நாள் இந்த பிஸ்னஸ்குள்ளே ஜாயின் பண்ணி படிப்படியாக முன்னேறி தான் இங்கே வந்திருக்கேன். நீங்களும் ஒரு நாள் இதில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது, நம்ப வேண்டியது அது நீங்கள் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், 1000 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க, பல 1000 பேர் இதில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அது இல்லாமல் எத்தனையோ பேர் இதில் சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சும்மா ஒரு பர்ச்சேஸ் 2 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இது செட் ஆகாது, நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளாலாம் இது பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜாயின் பண்ண எல்லாரும் சக்ஸஸ் பண்ணல, ஆனால் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கணும். ஏன்னா எந்த துறையிலையுமே எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிட முடியாது இல்லையா? எங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா கூட ஒரு 10 பேர் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்தில் 7 பேர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 2 பேர் ஏதோ வரதுக்கும் போகிறதுக்கும் செலவாரு கரெக்டாக இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அதுக்காக ஹோட்டல் பிஸ்னஸே இனிமேல் யாரும் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட முடியுமா? யார் எதை எப்படி பண்ணுறாங்கங்கிறதாங்க இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா, சின்சியராக பண்ணிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ் பண்ணாத ஒரு சிலர், சரியாக பண்ணாத, சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு சிலரை பார்த்துட்டு ஐயோ அப்போ நம்மளும் இதே மாதிரி தான் சக்ஸஸ் பண்ண மாட்டோமான்னு யோசிச்சிங்கன்னா அது எப்படி? இந்த ஹோட்டல் கடைக்காரர் சரியாக பண்ணாமல், ஹோட்டல் கடை அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கணும், நைட்டு வரைக்கும் இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னால் எல்லா நாளுமே 24/7 கடை ஓப்பனில் இருக்கும். இல்லை ஒரு சில நேரங்களில் எல்லா 7 நாளுமே ஓப்பனில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும், ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதை ஃபாலோ பண்ணால் தான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம சும்மா ஆரம்பிச்சிட்டாவே சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அது மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா எல்லாரும் எவ்வளோ கோடியாக இருந்தாலும் அதை எப்படியாவது ரெடி பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா? எல்லா பிஸ்னஸ்லேயுமே சேலஞ்சஸ் இருக்குங்க. ஓகேவா? அதை சரியாக பண்ணலாம், லாஸ் ஆக தான் செய்யும், அதை மூட தான் வேணும். அதே மாதிரி தான் வெஸ்டேஜும். பட் இங்கே லாஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உழைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லி உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுற இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, வெஸ்டேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒரு வேலையில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி ஒரு இன்கம் வருமோ அந்த மாதிரியே வெஸ்டேஜ்லேயும் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜாப் மாதிரியே ஒரு 10ஓட 11 இதுவும் ஒரு ஜாப் மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸ்னாவே என்னன்னே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. பிஸ்னஸ்னால் என்ன, அதுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், அது எப்படி எம்பையர் க்ரியேட் பண்ணணும், இன்கம் அப்படிங்கிறது எப்போ வரும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், ஒவ்வொரு பிஸ்னஸும் எப்படி இவங்கெல்லாம் பிஸ்னஸ் மேன்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறது எந்த ஸ்கூலில் எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜாப்னு தான் போகிறாங்க எல்லாருமே. படித்து முடிச்சுட்டு வேலை பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா லைஃபே செட்டில்டுன்னு நினைக்கிறாங்க. ஃபாரினில் நிறைய கண்ட்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அங்கெல்லாம் படிக்கிறவங்க வேலைக்கு போகணும்லாம் விரும்பவே மாட்டாங்க. டைம் பீயிங்க்கு ஏதோ அவங்களுக்கான நேரமும் காலமும் கூடி வர வரைக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்காக கொஞ்ச நாளுக்காக தான் வேலைக்கு ஏதாவது கொஞ்ச நாள் போயிட்டு அவங்களுக்கான ஒரு பாயிண்ட் கிடச்ச உடனே அதன் மூலிமா அவங்க வேறு ஏதாவது அவங்க நினைக்கிறத பண்ணி அவங்க சாதிக்கணும், ஏதாவது நம்ம ஒரு கண்டுபிடிக்கணும், நம்மளை 4 பேர் பாராட்டணும், நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுன்னு தான் அவங்களோட எண்ணம் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில், நம்ம ஊரில் நம்மலாம் என்ன நினைக்கிறோன்னா, வேலை கிடச்சிருச்சுனாவே போதும், லைஃப் செட்டில்டு, அந்த வேலையில் நமக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதை வச்சே நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கலாம், அதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை சுருட்டிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம முழுக்க அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம மாற்றணும். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தரது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட அப்பா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வேலைக்கு தான் போகிறாங்க. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா பாட்டன் 1000 முப்பாட்டனால் பண்ண முடியாதது ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. நம்மளை சுற்றி எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தராங்க. நம்ம பார்க்குறவங்க எல்லோரும் வேலைக்கு தான் போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை மாறிடுச்சா? நமக்கு முன்னாடி 1000 பாட்டன் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போய் தானே சம்பாதிச்சாங்க. வாழ்க்கை மாறிடுச்சா? அப்படியே மாறி இருந்தேன்னா நீங்கள் இந்நேரம் பணக்காரனாக இருந்திருக்கணுமே. நம்ம இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். இப்போ அதையும் நாம்
அடுத்து நம்மளும் அதே வேலைக்கு போயிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனும் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்ல. ஓகேங்களா? எங்கேயுமே வந்து ஒரு சேலஞ்சஸ் இல்லாமல் ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்காதுங்க. உங்களுக்கு வந்து சோதனை இல்லாமல் சாதனை வரவே வராது. வேலையில் எந்த ஒரு சோதனையும் கிடையாது. அப்போ வந்து அங்கே எந்த ஒரு ரிவார்டும் கிடையாது. அங்கே சாதனையே கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அங்கே வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி வரும். வெற்றி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த வெற்றிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு தான் பணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பணம் எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, அதிக ஒரு சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து பெரிய ரிவார்டு வரும், பெரிய ஒரு இன்கம் வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி நான் அதை முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு தாத்தா கிட்ட வந்து பேரன் வந்து கேட்குறான், நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நான் வந்து ஒரு சிறந்த மனிதன் ஆகணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட வந்து அந்த பையன் வந்து கேட்குறான். அந்த தாத்தா வாழ்ந்து முடித்தவர், பல பேரை பார்த்துருக்காரு. அவர் பல வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததுனால அந்த சின்ன பையன் அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த தாத்தா வந்து அவர் பண்ண தப்பு அவர் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பேரனை வந்து ஒரு அந்த செடியெல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா, அந்த கார்டன்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செடி தோட்டம் அந்த இதெல்லாம் விற்கக்கூடிய அந்த ஒரு நர்சரி கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து ஒரு 2 செடி ஒரு கன்றை வாங்குறாரு. மரமாக வளரக்கூடிய ஒரு 2 சின்ன ஒரு கன்றை வாங்குறாரு. அந்த 2 கன்னையுமே கொண்டு போயிட்டு ஒன்றை வந்து வெளியே அவர் வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் வைக்கிறாரு. அந்த பேரனோட சேர்ந்து அங்கே வந்து வைக்கிறாரு. இன்னொன்று வந்து பத்திரமா ரொம்ப செக்யூர்டாக வீட்டில் வந்து வைக்கிறாரு. அப்போ அந்த பையன்கிட்ட வந்து அந்த தாத்தா கேட்குறாரு, இந்த 2 மரக்கன்றில் வந்து எது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும், எது வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வளரும், எது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப வந்து பாதுகாப்பாக வளரும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வளரும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தாத்தா வேறு பேச்செல்லாம் பேசிட்டு அது அப்படியே வந்து காலங்கள் போகுது. அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு கழித்து திரும்ப அந்த பையன் வந்து அதே வீட்டுக்கு அந்த தாத்தாவை பார்க்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே வச்ச மரம் அங்கேயே தான் இருக்குது. அந்த மரம் வந்து ஒரு 3-4 அடி தான் வளர்ந்துருக்கு. ஆனால் வெளியே கார்டனில் வச்ச மரம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக அந்த வீட்டுக்கே நிழல் கொடுக்குற அளவுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்குது. அப்புறம் அந்த மாறி இருக்குது. அந்த பையன் அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதனால் பெருசாக எதுவும் அவனுக்கு உணரலை. அவன் தாத்தாட்ட போயிட்டு, உங்கள்கிட்ட நான் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கேன், நான் வந்து லாங் பேக் வந்து உங்கள்கிட்ட வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் கேட்கும்போது நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை உனக்கு இன்னமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், சொல்லணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதை வந்து சும்மா ஒரு வார்த்தையில் வரியில் சொன்னால் புரியாது உனக்கு. அன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 மரக்கன்று வாங்கினோம் இல்லையா, நீ அதை பாரு, நீ உள்ளே வச்சதை தான் நான் வளரும்னு சொன்னேன். நான் உள்ளே வச்சுருந்ததுக்கு நான் டெய்லியும் தண்ணி கொடுத்தேன், அளவாக தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், அதை தான் நான் பராமரித்தேன். எந்த ஒரு ஆடு மாடு கடிக்காமல் தான் வளர்த்தேன். ஆனால் அது வளரவே இல்லை. வெளியே வச்சதை பாரு, இது வந்து எத்தனை ஆடு மாடு கடிச்சிருக்கு, எத்தனையோ வந்து இடி மின்னலை பார்த்துருக்கு, எத்தனையோ வந்து சேதங்களை பார்த்துருக்கு. ஆனால் இது இப்போ எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்குன்னு பாரு. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? நீ நினச்சா அதுதான் பெருசாக வளரும்னு நினச்சா, ஆனால் இதுதான் வளர்ந்துருக்கு. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? நம்ம எப்போ வந்து ரொம்ப வந்து சேஃப் ஜோனில் செக்யூர்டாக இருக்கோமோ அப்படின்னா நமக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காது, எந்த ஒரு புரிதலும் கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம், சாதிக்கவே மாட்டோம். நம்ம எப்போ அன்கம்ஃபர்ட் ஜோனில் போகிறோமோ, எப்போ வந்து பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ, எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் பார்க்குறோமோ, அப்போ தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையும் வந்து நீ ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நீ வந்து பார்க்கணும். எதையுமே பார்க்காம வெற்றி அடையணும்னு நினச்ச அப்படின்னா உனக்கு வந்து வெற்றிங்கிறது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது வெற்றியே கிடையாது. வெற்றி அடைஞ்சவங்க எல்லாரும் எல்லா விதமான துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து ஆர்ட் ஃபேஸை பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அப்போ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்ட் சுச்சுவேஷனில் இருந்து எதை சேலஞ்சஸாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அங்கே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் அந்த பையனுக்கு அந்த தாத்தா வந்து அறிவுறுத்தினார். அப்போ இதை வந்து இந்த வெஸ்டேஜோடு நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து அப்படியே உடனே ஜாயின் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் வந்து வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சேர மாட்டாங்க, சேர்ந்தவங்க நிற்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவே கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, வெஸ்டேஜ் ஆள் பிடிக்கிற வேலை அது இதெல்லாம் என்ன வேணால் வாய்க்கு வந்தது என்ன வேணால் சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக கூடவே இருந்தவங்கலாம் வந்து கேலி பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை எல்லாருமே வந்து நம்ம தனிமைப்படுத்தின மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து நின்னீங்கன்னா நீங்களும் வெற்றி அடையலாங்க. அப்படி தான் நானும் இங்கே வெற்றி அடைஞ்சேங்க. வெற்றி அடைஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் சுச்சுவேஷன். ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துடாது.
ஓகேங்களா? அப்படி இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு வெற்றியே கிடைக்காது, பெரிய இன்கமே வராது. அப்படியே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும், மிகப்பெரிய இன்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், நம்ம குழந்தைங்களை நல்லா வச்சுக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அன்கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாருமே பண்ணுற வேலையை நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்காது. எல்லாரும் பண்ணாததை, யாராலையும் பண்ண முடியாததை நம்ம சூஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்மளாலேயும் இதில் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெஸ்டேஜில் நீங்களும் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கலாம், சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய டூரில் நீங்களும் என் கூட வரலாம். இன்றைக்கி நான் பாருங்கள் துபாயிலேருந்து உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். துபாயிலேருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டீம்லேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. பீச் பாருங்கள். அப்போ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து இந்த வெஸ்டேஜ் மூலிமா எனக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வெஸ்டேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொந்த ஊருக்கு, சொந்த தமிழ்நாட்டை விட்டு நான் வெளியே போனதில்லை. ஒரு டூர் நான் சொந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே வெளியே டூர் பக்கத்தில் இங்கே ஊட்டி கொடைக்கானல் கூட நான் போனதில்லை. பட் ஆனால் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றம் கிடச்சிருக்குன்னா அது வெஸ்டேஜ் மூலிமா தான். நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதன் மூலிமா தான். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையலாம். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.